அண்மை செய்தி. திருநெல்வேலி அருகே நாங்குநேரியில் நேற்று இரவு இருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைக்காக 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிச் சென்றனர். இதில் 2 உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயலுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது. மேலும் இந்த நிலையில் குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நெல்லை நாங்குநேரி ஏர்வாடி சாலையில் உள்ள ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார், நாங்குநேரி வருவாய் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். இந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு அமைக்கப்பட்ட 5 தனிப்படைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு 14 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் தொடர் சாலை மறியல் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து வருகின்றனர். மேலும் இந்த சூழலில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ADGP மகேஸ்வர தயாள் தலைமையில் தென்மண்டல IG விஜேந்திர பிதாரி, நெல்லை சரக DIG சரவணன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தி வந்தனர். மேலும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பு தலைமையில் நாங்குநேரி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு அதிரடி வீரர்களும் வரவழைக்கப்பட்டு அந்த பரபரப்பான சூழலை காணப்பட்டு வந்தது. தொடர்ந்து சம்பவம் நடைபெற்று 20 மணி நேரத்துக்கு பின்னர் 7 பேரை தற்போது காவல்துறையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வட மாநில தொழிலாளி உட்பட 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி அருகே நாங்குநேரியில் நேற்று இரவு 2 கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது 7 பேரை கைது செய்துள்ளனர். இரட்டை கொலை தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டு SP முன்னிலையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 6 பேரை பிடித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.